டீயும் மில்கி பிஸ்கட்டும் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அதுக்கு தனி பெரிய ஸ்டோரியே காத்திருக்குதுங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. மறக்காம ஃபுல் வீடியோ பாருங்க, அப்போதான் உங்களுக்கு அதோட ஸ்டோரி என்னன்னு தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டீயோட ஹிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் பார்த்தரலாம். ஒரு நாள் ஆங்கிலேயர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, தண்ணி கொதிக்க வச்சுட்டு இருந்தாரு, சுடு தண்ணி. அது அவர் குடிக்கிறதுக்கோசரம் கொதிக்க வச்சுட்டு இருந்தார். அப்போ திடீர்னு என்ன ஆச்சுன்னா, ஒரு இலை அதெல்லாம் பறந்து அதில் விழுந்துருச்சு. அப்போ விழுந்தும் போது அது எடுக்கவும் முடியல அவரால். அப்போ நம்மளே ஒரு கொதிக்கிற தண்ணியில் போய் கையை விட்டா கை வெந்துடும். எல்லாம் டெக்னாலஜி. அப்போ என்னாகும், அவருக்கே அப்புறம் முடியாது. அப்போ அவர் கையை விடவும் முடியாது. அப்புறம் அவர் அந்த தண்ணி வடிகட்டிட்டாராம். வடிகட்டி குடிச்சு பார்க்குறாங்க. அப்படியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. டீ தூளாக தயாரிக்கிறாங்கல்ல, அந்த இலை தான். நீங்கள் ஊட்டி கொடைக்கானல்லாம் அந்த சைட்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி இலையை தான் பவுட்ரு பண்ணுவாங்க. நீங்கள் நிறையா டீயோட இலையெல்லாம் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய வரும். ஆனால் என்ன தெரியல, டீ சூப்பராக இருக்குது. அந்த இலை அவர் கண்டுபிடிச்சதுக்கு நன்றி ஆங்கிலேயர். தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. சரிங்களா? இப்போ ரெண்டாவது மில்கி பிஸ்கட் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அது ஒரு பையனால் இந்த மில்கி பிஸ்கட் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்களேன். இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, நார்மலாக நம்ம புட்டெல்லாம் செய்வோம்ல, நான் சொன்ன மாதிரி அந்த புட்டு அதெல்லாம் பத்தாதீங்க. அந்த புட்டுனா அந்த புட்டு கிடையாது. புட்டுனா அந்த புட்டு மாவுலாம் இருக்குல்ல, அந்த புட்டு மாவுலேருந்து கொஞ்சம் மீதியாச்சோம். அப்போ சின்ன பையன்னு தெரியாமல் யோசிச்சுருந்தேன், நம்மளே எடுத்துக்கோங்க, நம்ம எது இருந்தாலும் மிச்சம் இருந்தாலும் நம்ம அப்படியே சாப்பிட்றோம், இல்லை தூக்கி போட்டுரும், அவனுக்கு வேறு மாதிரி ஏதாவது செய்யலாம் அப்படின்னு அவனுக்கு தோணுது. அந்த காலத்தில் எலக்ட்ரிக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லைல்ல, ஏன்னா அப்போ ஃபோனே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தான். அப்போ யோசிக்கும் போது அவனுக்கு ஒரு ஐடியா வச்சு, அவனுக்கு மூளை இருக்குது, அவன் யோசிக்கிறான். நம்மளுக்கு மூளையே இல்லை, அதனால் யோசிக்க தெரியல. அதனால் அவன் என்ன பண்ணான், அந்த புட்டு மாவையும் பால் இருந்துச்சான். பாம்பு பூத்துக்கு பால் ஊற்றுவாங்க, அது இருந்துச்சான். அந்த பால் கொஞ்சம் இருந்துச்சான். அந்த பாலையும் இந்த புட்டு மாவை பிசையலாம். பிசைஞ்சிட்டு என்ன பண்ணுறான்னா, ஒரு ஷேப் மாதிரி கொண்டு வரான். ஷேப் மாதிரி கொண்டு வந்தாலையும் இட்லி குண்டால, இட்லி வேக வைக்கிறோம்ல, அந்த இட்லி குண்டால வச்சானா. வச்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி அது வெந்துடுது. வெந்ததுக்கப்புறம் டீ இருக்குல்ல, டீயில் தொட்டு சாப்பிட்றான். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, பாலுக்கு டீக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எப்படின்னே தெரியல, சும்மா சூப்பராக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ஐடியா வைக்கிறான், இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ மில்கி பிஸ்கெட், மில்க் இருக்குது ஓகேவா, மில்க் அதில் சேர்த்துருக்கான். பிஸ்கெட்னா எப்படி இருக்கிறது, அது ஒரு மாவு மாதிரி தானே இருக்குது. அப்போ ஒரு மாதிரி லைட்டாக மாவு ஆட்டம் பிசுன்னு இருக்கும், அதனால் மில்கி பிஸ்கெட்னு வச்சிட்றான். இதுதான் இதோட ஸ்டோரி. ஆனால் நம்ம மாதிரி மக்களுக்கு நீங்கள்லாம் ஒன்று என்னன்னே உங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. இத்தனை நாளாக டீ கடைக்கு போய் வாங்கி பிஸ்கெட்டையும் வாங்கி ஃபோட்டோ எடுத்துடுறோம். நானும் தான், எக்ஸாம்பிளுக்கு நானும் தான் போய் ஃபோட்டோ எடுத்து போட்டுறேன். எதில் போடுறோம் நம்ம, இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில், டிக்டாக்ல, ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் ஃபோட்டோ எடுத்து ஸ்டோரியாக போட்டு தள்ளுறோம். நீங்களும் இல்லை, நானும் அப்படியே தான் பண்ணுறேன். அப்படி ஸ்டோரி போட்டு தள்ளும் போது என்ன ஆகுது, லைக் பிடிச்சிருது. ஆனால் அந்த டீயும் பிஸ்கட்டோட ஸ்டோரியே நம்மளுக்கு தெரியாமல் போச்சேப்பா. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனாடா. மறக்காம டீல ஓரா இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நிறைய விஷயம் சொல்லிட்டே போகலாம், டீ பிஸ்கெட்டை வச்சு உண்மையான விஷயம் நிறைய சொல்லிட்டே போகலாம். அப்படி எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு ஓட்டிடுறாங்க. நிஜமா நான் சொல்றது நிஜமா, இந்த இன்னைக்கும் சரி டீயும் பிஸ்கெட்டும் தான் வச்சு பேச்சுலர்ஸ், வெளியூர் போய் கூலி வேலைக்கு செய்ய கஷ்டப்படுற எல்லா மனிதர்களும் டீயும் பிஸ்கெட்டு மட்டும்தான். இந்த டீயும் பிஸ்கெட் இல்லைன்னா அவங்க வாழ்க்கையே ஓட்ட முடியாது. சொல்கிறேன், இந்த டீயிலேயும் அவ்வளோ பிஸ்கெட்டில் அவ்வளோ ஸ்பெஷல் இருக்குது. இங்கே நம்ம ஸ்கூல் விட்டு வரோம்ல, நம்மளாம் சின்ன வயசு இருக்கும்போது ஸ்கூல் விட்டு வரும்போது
அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா டீ வச்சுருவாங்க, டீ வச்சுட்டு பிஸ்கெட் வச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ நம்ம வந்து டீயை சூடு பண்ணி பிஸ்கெட்டை எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுவோம். அப்போ என்னன்னா லைட்டாக பசியாக இருக்கும். அப்போ அதை தொட்டு சாப்பிடும்போது பசியெலாம் அப்படியே அடங்கி போயிடும் இருக்கும். அப்போ சாப்பிட்டோன்னே வயிறு பசியே எங்கே போச்சுன்னே தெரியாது, பசியாக இருக்காது, அந்தளவுக்கு அப்படி இருக்கும். அதனால தான் இது எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இந்த ஹிஸ்ட்ரி சொன்னார், அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். அதனால தான் இந்த யூடியூப்பில் வீடியோவே அப்லோட் பண்ணுறேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.